ஸோ மாடர்ன் இந்தியாவோட கிளாஸ் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எல்லாருக்கும் இருக்கிற டவுட் அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு மாடர்ன் இந்தியாவோட சோர்ஸ் புக் எதை படிச்சா போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னோட கிளாஸ் பார்க்குறீங்கன்னா இப்போ நான் கிளாஸ் நடத்துறது நீங்கள் நோட்ஸ் எடுத்துப்பீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோட்ஸ். ஸோ கிளாஸ் வீடியோ பார்க்குறீங்க ப்ளஸ் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு. அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிளாஸ் பார்த்தீங்களோ அதோட சம்மரைஸ், ஒரு ஷார்ட் சம்மரைஸ் நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது செகண்ட். ஓகேவா? ஸோ கிளாஸ் வீடியோஸ் பார்க்காம உங்கள் நோட்ஸை படிக்காம டேரெக்டாக சம்மரைஸ் படிக்கிறது வேஸ்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப். ஆல்மோஸ்ட் இந்த 2 ஸ்டெப்லேயே 80% உங்களுக்கு நீங்கள் மாடர்ன் இந்தியா முடிச்சிருவீங்க. ப்ளஸ் இது கூட ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் புக், நம்மளோட என்சிஆர்டி புக் இருக்குல்ல, என்சிஆர்டி புக்கில் 12th என்சிஆர்டி புக், ஓல்டு என்சிஆர்டி, நியூ கிடையாது, ஓல்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நான் அகைன் என்ன பண்ணுறேன்னா உங்களோட டைவர்ஷன்ஸ் ஆகும்ல புக்ஸ்லாம், அதை எதுவுமே யோசிக்காதீங்க, இதை படித்தா போதும்னு அகைன் சொல்கிறேன். ஸோ ஓல்டு என்சிஆர்டி புக்கில் 12th புக்கில் வந்து மாடர்ன் இந்தியான்னு ஒரு புக் இருக்கும், விபின் சந்திராவோட புக் நினைக்கிறது. ஸோ 12th ஓல்டு என்சிஆர்டி புக், இதை படிச்சா போதும். ஆக்சுவலாக நம்ம கிளாஸ் நோட் சம்மரைஸ் இதுவே போதுமானது. பட் நான் ஏன் இந்த புக்கை ஆட் பண்ணியிருக்கேன்னா, அந்த சப்ஜெக்டோட லாங்குவேஜ் இருக்குல்ல, அதை நீங்கள் படிச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் எம்சிக்கு சால்வ் பண்ணும்போது அந்த லைன் தான் முக்கியம். இந்த லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் யோசிச்சு பார்க்கறதுக்கு தான் புக். இதை தவிர்த்துட்டு நீங்கள் எந்த புக்குமே படிக்க வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் கிளாஸில் இப்போ ப்ராக்டிஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ மாடர்ன் இந்தியா, அதாவது ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் இந்தியா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இதெல்லாம் முடிக்கிறது கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் முடிக்கிறது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சாப்டர் படிக்கிறதோ அது எதுவும் பண்ண வேண்டாம். கிளாஸ் பார்க்குறீங்க, கிளாஸ் நோட்ஸ் அண்ட் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் புக். இப்போதைக்கு மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்டாண்டர்ட் புக் வந்து அந்த ஓல்டு என்சிஆர்டி புக், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே டவுட்ஸ் எதுவுமே கேட்காதீங்க. நான் சமச்சர் புக்கில் படிச்சுட்டு இருக்கேன், அது ஓகேவா? பிளாசி டு பார்ட்டிஷன் ஒரு புக் இருக்கு, அந்த புக் படிக்கலாமா? இல்லை ஸ்பெக்ட்ரம் ஒரு புக் இருக்கு, இதை படிக்கலாமா? இந்த டவுட்ஸாக இருக்கக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80% இந்த கிளாஸ் நோட்ஸ், வீடியோ, சம்மரைசேஷன் அதுவே ஃபுல்லாக முடிஞ்சிடும். ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா புக்ஸில் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது எக்ஸாமுக்கு தேவையான நானே கிளாஸில் ஆட் பண்ணிடுவேன். சில சாப்டர் சொல்கிறேன், சில முக்கியமான சாப்டர்ஸ் மட்டும் கம்பைலேஷன் பண்ணி படிக்கிறதுக்காக ஸ்பெக்ட்ரம் புக்கில் சில சாப்டர்ஸ் நானே சொல்லுவேன். அந்த சாப்டர் மட்டும் படித்தாலே போதுமானது, ஃபுல் புக் படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ கிளாஸ் வீடியோ ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸ், நான் என்னென்ன சொல்கிறேனோ அது எல்லாமே எழுதிருக்கணும். எந்த பாயிண்ட் மிஸ் பண்ணக்கூடாது. தெளிவாக அகைன் சொல்கிறேன், நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெடி ஆகக்கூடாது. ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ ரெடி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபேக்ட் ஓரியன்டட் படிச்சிங்கன்னா, கான்செப்ட் ஓரியன்டட் படிச்சிங்கன்னா அது வந்து ப்ரிலிம்ஸ். ஓகேவா? அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து ஒயின் போடுவாங்களே, அதோட இம்பாக்ட் என்ன, அதோட பாசிட்டிவ் இம்பாக்ட் என்ன, ஏன் அப்படி நடந்துச்சு, அந்த ஆங்கிள் படிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார் நடந்துச்சுன்னா அந்த வாரோட கான்சிக்வன்சஸ் என்ன, அந்த வாருக்கான காரணங்கள் என்ன, இது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதுவும் சேர்த்து தான் படிக்கணும். ஆல்மோஸ்ட் இந்த மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிளாஸ்லேயே கிடைச்சிடும். இந்த மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களோட ஸ்பெக்ட்ரம் புக்கில் சுத்தமாக இருக்காது. அது ஜஸ்ட் லைக் ஃபேக்டர். ஸோ செல்ஃபாக படிக்கிறவங்க ஸ்பெக்ட்ரம் புக் மட்டும் படிச்சா ஓகேன்னு சொல்லுவாங்க. டாப்பர் ஸ்ட்ராட்டஜி மேபி பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட்டும் ப்ரிப்பரேஷனும் டிஃப்ரெண்ட் ஆகும். சில பேருக்கு ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபேக்ட்ஸை வந்து படிச்சாலே அந்த ஃபேக்ட்ஸ் எப்படி மெயின்ஸை மாற்றணுன்ற நாலேஜ் இருக்கும். பட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியாது. ஸோ செல்ஃபாக படிக்கிறவங்க ஸ்பெக்ட்ரம் மட்டும் படிக்கிறீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் வந்து உங்களோட ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும், தவிர மெயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் தேவை. ஸோ அதுக்கு 2 வழி பண்ணலாம். ஒன்று வந்து அந்த ஓல்டு என்சிஆர்டி புக் இருக்கா, ஓல்டு என்சிஆர்டி புக்கில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டர் புக் பேக் இருக்கும்ல, அந்த 10 மார்க் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் யோசிச்சாலே, ப்ராக்டிஸ் பண்ணாலே, நோட்ஸ் எடுத்து வச்சுட்டாலே ஓரளவுக்கு ஓகே. அண்ட் என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கிளாஸ் பார்த்துருக்கீங்களே, உங்களுக்கு கிளாஸ்லேயே கவர் ஆகிடும். ஸோ கிளாஸ் நோட்ஸே போதுமானது. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எழுதுவோம்ல, ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, அது போதும். அதுவே போதும். ஸோ கிளாஸ் வீடியோ, கிளாஸ் நோட்ஸ் ப்ளஸ் சம்மரைசேஷன், இதுதான். ப்ளஸ் என்சிஆர்டி, ஓல்டு என்சிஆர்டி. இதை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு கம்மியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது எம்சிக்யூ தான். என்ன சொல்ற புரிஞ்சா? இதில் கவர் ஆகாத எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரா புக் படிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. ஒரு 100 எம்சிக்யூ சால்வ் பண்ணுறீங்களா, அதை வந்து 500 மாற்றுங்க, 700 மாற்றுங்க. எம்சிக்யூ சால்வ் பண்ண 80% கிடைச்ச நாலேஜ் வந்து இன்னும் 20% எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அது கிடைச்சிரும். ஸோ உங்களோட எக்ஸ்ட்ரா ரீடிங் அந்த டைமை வந்து அவாய்ட் பண்ணிட்டு டெய்லி எம்சிக்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ சொல்லலை, ஒரு 5 சாப்டர் போனதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு சாப்டருக்கும் சாப்டர் வைஸ் எம்சிக்யூ புக் சொன்னல. ஃபார் எக்ஸாம்பிள் வினய் எம்சிக்யூ புக் இருக்கா, வினய் மாடர்ன் இந்தியா இல்லை வினய் ஹிஸ்ட்ரி எம்சிக்யூ புக்னு அமேசான் அடிச்சிங்கன்னா வந்துடும். அதில் சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்சிஆர்டி 6th-லேருந்து 10th வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது என்னோட கிளாஸ் பார்க்கும்போது, ஏன்னா நான் 6th புக்கும் 7th 8th இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இருக்கிற ஹிஸ்ட்ரி டாபிக்ஸை கவர் பண்ணி தான் கிளாஸ் நடத்துறேன். ஸோ மிஸ் பண்ண பாயிண்ட்ஸை எம்சிக்யூ பேஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு உங்கள் நோட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு இருங்க. ஸோ எவ்வளோ எம்சிக்யூ சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கவர் ஆகிடுமே தவிர எக்ஸ்ட்ரா புக் படிக்கிறது வழியாக இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் சோர்ஸ் புக் சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கிளாஸ் போகலாம். ஸோ இந்த கிளாஸ் சீரியஸில் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? 1700லேருந்து 1947 இந்த பீரியடை வந்து முடிக்க போகிறோம். இந்த பீரியட் தான் வந்து மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்களே. எஸ், அது ஓகே. இந்த பீரியடை ஏன் மாடர்ன் இந்தியான்னு சொல்கிறாங்க, ஏன் மாடர்ன் சொல்கிறாங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிறேன். நம்ம எந்த பீரியட் மாடர்ன் சொல்லுவோம், எந்த பீரியட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் நடக்குது, இண்டஸ்ட்ரீஸ்லாம் உருவாகுது, அதெல்லாம் மாடர்ன் சொல்லுவோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எங்கே நடக்குது? யூரோப் நடக்குதா? யூரோப்பில் ஒரு கண்ட்ரி அது பிரிட்டிஷா. ஸோ பிரிட்டிஷ் வந்து டெக்னாலஜி வைஸ் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு, அதாவது அந்த ஷிப்பு, அந்த நேவிகேஷன், அப்புறம் வந்து ரயில்வேஸ், ரோடு எல்லாமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே, ப்ரெஸ், மீடியா நிறைய இருக்குல்ல. ஸோ நிறைய எல்லாத்துலேயுமே டெக்னாலஜி செம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு அந்த இம்பாக்டோட இந்தியாவுக்குள்ள வராங்க. கரெக்டாக? ஸோ அவங்க வந்து இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிக்கும் போது
அது அவங்க கூடவே என்ன வந்துருது, இந்தியாக்குள்ளேயும் மாடர்னைசேஷன் வந்துருது. ஈவன் இந்தியா ஸ்லேவா இருக்கும்போது கூட இந்தியாவோட அப்பியரன்ஸ், இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னா மாறிட்டே இருக்கு. அட் தி சேம் டைம் பிரிட்டிஷ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல, டெமோக்ரஸி வேணும், செல்ஃப் ரூல் வேணும், இந்த மாதிரி மாடர்ன் ஐடியாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றோம், இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போட்டு என்ன கிடைக்குது, ஃப்ரீடம் கிடைக்குதா. அண்ட் இது யார் காரணம், பிரிட்டிஷும் காரணம் இல்லை. ஸோ இந்த பீரியட் வந்து நம்ம 2 ஆங்கிள் சொல்லலாம். பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை காலனியா வச்சிருந்துச்சு, அதாவது ஸ்லேவா வச்சிருந்த பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஓரளவுக்கு மாடர்னைசேஷன் மாறிட்டு இருந்த பீரியட் அப்படின்னு சொல்லலாம். பட் நாம எந்த டாபிக் எடுத்துக்கிறோம்னா மாடர்ன் இந்தியா எடுத்துக்கிறோம். என்ன காரணம்னா இந்த டைம்ல இருக்குல்ல, இந்த டைம்ல எல்லாம் படிக்க போறது பிரிட்டிஷ் நம்மள அடிமை வச்சிருந்தாங்களே அது மட்டும் படிக்க போறது கிடையாது. இந்தியா எப்படி டெவலப் ஆச்சு, எப்படி மாடர்னைஸ்டா மாறிச்சு, இந்தியாவில் நியூ மிடில் கிளாஸ் எப்படி உருவானாங்க, அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்க, டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டா நம்ம எப்படி உருவாக்கணும், இந்த மாதிரி மாடர்ன் ஐடியாஸும் படிக்கிறதுனால இந்த பீரியட் நம்ம என்ன படிக்கிறோம், மாடர்ன் இந்தியா படிச்சிடும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஆக்சுவலா வந்து பிரிட்டிஷ் பீப்பிள், அந்த யூரோப் எல்லாருமே எப்படி இந்தியாக்குள்ள வராங்க, எந்த ரூட்ல வராங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் ஆல்ரெடி யூடியூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு அகைன் ஷேர் பண்றேன். பட் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ள வரும்போது அந்த டைம்ல இந்தியாவை ரூல் பண்ணது யாரு, பிரிட்டிஷ்க்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய எம்பையர் எது, எல்லாருக்கும் தெரிஞ்ச முகல் எம்பையர் தானே. எஸ். ஃபர்ஸ்ட் இந்த முகல் எம்பையர்னா யாரு, அவங்க ஏன் அழிஞ்சு போயிட்டாங்க, ஏன்னா பிரிட்டிஷ் உள்ள வந்து பிரிட்டிஷ் எம்பையர் உருவாகுதுன்னா இவங்க என்ன ஆயிட்டாங்க, குறைஞ்சிட்டு அர்த்தம், இவங்களோட பவர் குறைஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ முகல் பவர் ஏன் குறைஞ்சு போச்சு, இவங்க யாரு, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எப்படி வந்து டேக்கிள் பண்ணாங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன சொல்றேன்னு ஓரளவுக்கு புரிஞ்சா, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் வர டைம்ல இந்தியாவில் இருந்த எம்பையர் எப்படி இருந்திருக்கணும், வீக்கா தான் இருந்திருக்கணும். மீனிங் புரிஞ்சா, பிரிட்டிஷ் வரும்போது முகல்ஸ் எம்பையர் செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க, பிரிட்டிஷ் காலி பண்ணிருப்பாங்களே. ஸோ ஆல்ரெடி இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு எம்பையர், முகல் எம்பையர் வந்து வீக்கா இருக்கிறதுனால தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, ஈஸியா உள்ள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதா. ஸோ இந்த முகல்ஸ் என்றவங்க யாரு, இவங்க எம்பையர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இவங்களோட பவர் ஏன் இந்தியாவில் வீக் ஆச்சு, அதுக்கான காரணங்கள் என்ன, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எப்படி இந்தியா ஆக்குபை பண்ணாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேப்ல எந்த இடத்த பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த வேர்ல்டு மேப்ல இந்தியா எங்க இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு, இங்க இருக்குல்ல. எஸ். இது ஃபுல்லாவே என்னது, ஏஷியா தானே உங்களுக்கு. இது கீழே ஆஸ்திரேலியா தெரியுது உங்களுக்கு, ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இது என்னது, இது ஆப்பிரிக்காவா, மேல என்ன பாருங்க, இது யூரோப் தானே உங்களுக்கு, இது ரஷ்யால. எஸ். ஸோ இவன் தான் யாரு, இவன் தான் பிரிட்டிஷ், இவன் தான் என்ன பண்றான், இந்தியாவுக்குள்ள வரானா. எஸ். ஸோ இந்த ரூட்ல அவன் எப்படி வரான்றது தான் தனி கிளாஸ், அது தனி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நான் ஷேர் பண்றேன். பட் இப்போ ஃபர்ஸ்டா இவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவை ரூல் பண்ணது யாருன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த மேப்பை ஜூம் பண்றேன், ஜூம் பண்ணா இது வருமா என்ன கொஞ்சம், இல்லை இதே பார்க்கலாம், சில பேருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மேப்ல வந்து இந்தியா இருக்கா, பாகிஸ்தான் தெரியுதா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்புறம் கசகஸ்தான், ஈரான்லாம் தெரியுதா, நான் ஜூம் பண்றேன், இதை பாருங்களேன், ஓரளவுக்கு தெரியுதா. எஸ். இந்தியாவா, இந்தியா பக்கத்தில் வந்து பாகிஸ்தானா, அப்படி அதுக்கு மேலே ஆப்கானிஸ்தானா, இதுக்கு மேலே என்ன இருக்கு, துர்க்மெனிஸ்தானா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டுவர்ட்ஸ் வெஸ்ட் போயிட்டு இருக்குமா, அப்படியே வெஸ்ட் பண்ணா வருது, ஈரான் வருதா. சரி, இந்த பகுதி இருக்குல்லங்க, இந்த ஃபுல் பகுதி இருக்குல்லங்க, இந்த ஈரான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டர்க்கி, சிரியா, ஈராக், சவுதி அரேபியா, இதுதான் நான் சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நான் வச்சு சென்ட்ரல் ஏஷியா. இப்போ முகல்ஸ் நான் படிச்சோம்ல, இந்தியாவில் இருந்த அந்த டைம்ல இருந்த எம்பையர் படிச்சோம்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்தியாவில் முகல் எம்பையரை வந்து உருவாக்குறது யாரு, பாபர் தானே. இப்போ பாபர் தான் நியூஸ் வந்திருக்காங்க, பாபர் கட்டின கோயில் தானே அந்த அயோத்தியாவில் இருக்கிறது, அதை காலி பண்ணிட்டாங்க. ஸோ மேபி பாபரை பத்தி, பாபர் எம்பையரை பத்தி, அவர் கட்டின எல்லா முக்கியமான ஆர்கிடெக்சர் அதை வேணா கேட்கலாம். பாபர் இருக்காருல்லங்க, டர்க்மெனிஸ்தான் இருக்குல்ல, டர்க்மெனிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு ஆள் தான் பாபர். டர்க்மெனிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள டெல்லிக்கு வந்து டெல்லியை கைப்பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவை என்ன பண்றாரு, கொஞ்சமா கைப்பற்றார். ஸோ இந்தியாவில் முகல் எம்பையரை உருவாக்குனது யாருன்னு கேட்டா டர்க்மெனிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு ஆள், அவர் பேர் வந்து பாபர். பாபருக்கு அப்புறம் அவர் பசங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அவர் பசங்க, அப்படி உருவான எம்பையர் தான் பாபர் எம்பையர், அதாவது முகல் எம்பையர். அண்ட் மேபி சில பேருக்கு டவுட் வரலாம், இங்க இருக்கிறவன் இங்க போய் இந்தியா கைப்பற்றாம வெளியில இருக்கிற ஒருத்தவன் இந்தியா வந்து ஏன் கைப்பற்றணும், இந்தியா பிடிக்கணும், அதுக்கான காரணம் மோஸ்ட்லி எனக்கு தெரியும். பட் அகைன் சொல்றேன், இந்த பகுதி இருக்குல்ல, இந்த சென்ட்ரல் ஏஷியா, இது ஃபுல்லா எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ட்ரை ரீஜன், அதாவது பாலைவனங்களை சுற்றி இருக்கிறது. தெரியும்ல, சவுதி அரேபியா போறோம், ஃபுல்லா பாலைவனம் தானே. ஸோ ரிசோர்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வேற எந்த கண்ட்ரில வளங்கள் அதிகமாக செக் பண்ணுவோம்ல. ஸோ இந்த சென்ட்ரல் ஏஷியாவுக்கு பக்கத்துல ஒரு பயங்கரமான வளமான அடையுதுன்னு கேட்டா இந்தியா தான். கரெக்டா. சவுத் இந்தியாவில் ஆல்ரெடி என்ன இருக்கு, ரிசோர்சஸ் இருக்கு. கரெக்டா, எல்லா வளங்களும் இருக்கு. இன்னொரு நாட்டை தேடி இன்னொரு இடத்த தேடி போகணும் அவசியமே கிடையாது. ஸோ சவுத்துல என்ன பண்ண போதுன்னா, தங்கிட்ட இருக்கிற வளங்களை தங்கிட்ட நிலத்தை வந்து காப்பாற்றாலே போதும். மற்றவங்க யாரும் உள்ள வராம பாதுகாத்தாலே அந்த சவுத் என்ன பண்ண முடியும், அவங்க டெவலப் ஆக முடியும். இன்னும் சொல்ல போனா இங்க பார்த்தோம்ல, யூகே, அதாவது பிரிட்டிஷ், இவங்களும் இந்தியாவில் இருக்கிற காரணம் என்ன, யூகேன்றது ஒரு குட்டி நாடு, அவங்க கண்ட்ரிலுமே ரிசோர்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அவங்க கண்ட்ரிக்கு தேவையான முக்கியமான வளங்களை வந்து எடுத்துக்கிறதுக்காக நாடுகள் தேடுறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி, அந்த கடல், இந்த கப்பல் வழியா வந்து இந்தியாவை ரிசோர்ஸ்க்காக பிடிக்கிறாங்க. ஸோ வெறும் ட்ரேட் மட்டும் பண்ணா, அதாவது இந்தியா கூட பிசினஸ் மட்டும் பண்ணா மணி கொடுத்தா வாங்கிட்டு வர முடியும். ஸோ நம்ம பிசினஸ் பண்றதை விட்டுட்டு இந்த கண்ட்ரி நம்ம ஃபுல்லா பிடிச்சா ஆயிடும். இந்த கண்ட்ரி நம்ம ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டா நமக்கு என்ன ரிசோர்ஸ் வேணும் நம்ம என்ன பண்ணலாம், நாமளே எடுத்துக்கலாம்ல. அவங்களுக்கு காசு தரணும் அப்படின்ற பிசினஸ் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதனால இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, அடிமையாகிட்டாங்க. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், நம்ம உலகத்தோட ஹிஸ்டரியை உருவாக்குறது யாருன்னா எக்கனாமி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத் இந்தியாவில் எக்கனாமி செம ஸ்ட்ராங்கா இருக்கு, அதாவது
எல்லா ரிசோர்ஸும் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கிறதுனால அவன் அடுத்து என்ன பண்றான், லேண்டை பாதுகாத்ததுக்கு அப்புறம் அடுத்த லெவலா தன்னோட லாங்குவேஜ் எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த கவிதைகள் எழுதுறது, நாவல் எழுதுறது, இதுக்கான சங்கத்தை உருவாக்குறது, அடுத்த லெவல் போறாங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து அந்த காலத்துல இருந்து ஃப்ளோரிஷ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன, எக்கனாமி பூஸ்ட் ஆனதுனால காரணம். அதனாலதான் சவுத் இந்தியாவில் இல்ல இந்தியாவில் டெக்னாலஜி டெவலப் ஆகல. நமக்கு எல்லா ரிசோர்ஸஸும் இருக்கிறதுனால நமக்கு பெருசா டெக்னாலஜி லெவல் ஆஃப் இன்னோவேஷன் தேவைப்படல. பட் பிரிட்டிஷ்ல யூரோப்ல ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு மற்ற கண்ட்ரியோட டிஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த தேடல்னால என்ன பண்ணுது, அவங்களுக்கு அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கப்பல் வழியா வர்றது அதெல்லாம் உருவாச்சு. ஸோ எந்த கண்ட்ரில டெக்னாலஜி இருக்கோ அந்த கண்ட்ரி தான் அறிவாளியான கண்ட்ரி. அங்க இருக்கிற மக்கள் அறிவாளி மக்கள் அப்படி கிடையாது. அந்த கண்ட்ரில ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ரிசோர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு வேற வழி இல்லை, அவங்க டெக்னாலஜி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு எந்த ரிசோர்ஸ் கிடைச்சிருக்காது, சாப்பாடுலாம் இறந்து போயிருப்பாங்க. ஸோ நெசசிட்டி இருந்தால் தான் இன்னோவேஷன் வருமே தவிர அறிவாளியாக இருந்தால் மட்டும் தான் இன்னோவேஷன் வரணும் அவசியம் கிடையாது. ஸோ இன்னோவேஷனுக்கு ரீசன் என்னது, அறிவாளித்தனம் கிடையாது, எக்கனாமிக்கல் ஸ்கேர்சிட்டி தான். அந்த எக்கனாமிக்கல் ஸ்கேர்சிட்டியால தான், அதாவது ரிசோர்ஸ் இல்லாதனால தான் டர்க்மெனிஸ்தான்ல இருந்து ஒரு ஆள் என்ன பண்றாரு, இந்தியா வந்து கேப்சர் பண்ணி ஒரு எம்பையரை உருவாக்குறாரு. அந்த எம்பையர் என்ன ஆகுது, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் டிக்ளைன் ஆகுது. அது எப்படி டிக்ளைன் ஆச்சு, எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். சென்ட்ரல் ஏஷியால இருந்து பாபர்ன்ற ஒரு ஆளு டர்க்மெனிஸ்தான் கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்குள்ள வராரா. ஸோ இந்தியாவுக்குள்ள வரும்போது அந்த டைம்ல இந்தியா ரூல் பண்ணது யாரு, ஸோ அந்த டைம் டெல்லியை ரூல் பண்ணது யாரு, லோதி டைனாஸ்டி. ஸோ லோதின்ற ஒரு வம்சாவளி என்ன பண்றாங்கன்னா டெல்லியை ரூல் பண்ணிருக்காங்க. அப்போ பாபர் என்ன பண்ணி ஆகணும், அவங்க சண்டை பண்ணுமா. ஸோ பாபருக்கும் இந்த லோதி டைனாஸ்டி அந்த ரெண்டு பேரும் சண்டை நடக்குதா. ஸோ சண்டை எங்க நடக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பானிபட் தான். ஸோ பானிபட் எங்க இருக்கு, மேப் பாருங்களேன். ஸோ இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி தான் பானிபட். இந்த ஃபைட், இந்த பேட்டில் எப்போ நடக்குது, 1526. ஸோ இந்த பேட்டிலுக்கு பேர் என்ன, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டா. ஓகே, யாருக்கும் பாபர் வெர்சஸ் லோதியா. எஸ், யார் ஜெயிப்பா, கண்டிப்பா பாபர் தானே. எஸ். ஸோ பாபர் ஜெயிச்சுட்டு டெல்லி என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், ரூல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ பாபர் வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாரு, எப்படி ரூல் கொண்டு வந்தாரு, இதெல்லாம் நம்ம தேவையில்லை. எல்லாமே மிடில் இந்தியாவில் படிப்பீங்க. மிடில் இந்தியாவோட எண்ட்ல முகல்ஸ் தனி சாப்டர் இருக்கு, கம்ப்ளீட் டீடெயிலாக படிப்போம். இப்போ தேவையில்லை. இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா இந்த முகல் எம்பையர் எப்படி வந்து அழிஞ்சு போனது. ஸோ டிக்ளைன் தான் நம்மளோட எய்ம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணது யாரு, பாபரா. ஸோ பாபர் வந்து இந்தியாவை ரூல் பண்ற ஆரம்பிச்ச டைம் எப்போ, 1526. ஸோ 1526 இருந்து 1530 வரைக்கும் தான் ரூல் பண்றாரு. இறந்து போயிறாரு. அடுத்து யார் வரா, அவங்க பசங்க வராங்க. யார் வரா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஹுமாயூன். ஸோ பிக்கு அப்புறம் ஆச்சு பாபர், ஹுமாயூன். ஒரு 1530 இருந்து 1531 வரைக்கும் ஒரு வருஷம் ரூல் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் ஷெர்ஷா சூரின்னு ஒரு ஆள், அவர் என்ன பண்றாரு, ஹுமாயூனை டிஃபீட் பண்ணிடுறாரு. ஹுமாயூன் என்ன பண்ணிடுறாரு, நாட்டோடு ஓடி போயிடுறா. ஓடி போன ஹுமாயூன் என்ன பண்றாரு, அகைன் வராரா. 1556 அகைன் வந்து இந்த ஷெர்ஷா சூரி அவங்களை காலி பண்ணிட்டு அகைன் எம்பையர் உருவாக்குறாரு. ஸோ ஹுமாயூன் மட்டும் ஒரு வருஷம் ரூல் பண்றாரு, அவர் தோத்து போயிறாரு, வெளியே போயிறாரு. திரும்ப அகைன் ஆர்மி ரெடி பண்ணிட்டு அகைன் வந்து ஜெயிக்கிறார். அது எப்போ, 1556. ஸோ பாயிண்ட் என்னன்னா 1530 இருந்து 56 வரைக்கும் அந்த 20 இயர்ஸும் ஹுமாயூன் ரூல் பண்ணல, 1 இயர் ரூல் பண்றாரு. யார் வந்துட்டா, ஷெர்ஷான்னு ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு, ஹுமாயூன் அடிச்சுக்க வெளியே அனுப்புறதுனால ஹுமாயூனோட ரூல் கிடையாது. திரும்பி எப்போ வராரு, 56 வரைக்கும் வராரு. ஓகேவா. அடுத்து ஹுமாயூனுக்கு அப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் பாபர் தான் ஃபர்ஸ்ட் அந்த முகல் எம்பையர் உருவாக்குறாரு. பாபர், ஹுமாயூன், அடுத்து வரது அக்பர். சரி, இன்னொரு பாயிண்ட், இந்த முகல்னா என்ன மீனிங், இதெல்லாம் இப்போ தேவையில்லை, மிடில் லிஸ்டே படிச்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ இந்த டைம்ல தேவையில்லை. ஸோ பாபர், ஹுமாயூன், அக்பர், இந்த 3 பேர்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாருன்னா அக்பர் தான். என்ன காரணம், ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை, கன்சாலிடேஷன். இது இந்தியாவா, இது டெல்லியா, இங்க யார் இருக்கா, பாகிஸ்தானா, இங்க யார் இருக்கா, ஆப்கானிஸ்தானா. ஸோ அக்பர் ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இந்தியாவில் பாதி பகுதி இந்த இது வரைக்கும் கம்ப்ளீட்டா அண்ட் ஆல்சோ பாகிஸ்தான் இந்த ஃபுல் ரீஜனையும் ஒரே ஆள் ரூல் பண்ணது யாருன்னா அக்பர். ஒட்டுமொத்த ஒரு பெரிய பகுதியை, ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷனை கன்சாலிடேட் பண்ணது அக்பர்னால ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அக்பர் கன்சாலிடேட் தி ஒட்டுமொத்த இந்தியா கிடையாது, நார்த் இந்தியா முழுக்க பிடிச்சிட்டாரு. ஸோ பாபரா, ஹுமாயூனா, அக்பரா. அக்பருக்கு அப்புறம் யாரை சொல்லி பார்க்கலாம், ஷாஜஹான். ஸோ ஷாஜஹானோட ஆட்சி வந்து கரெக்டாக 1658 முடியுது. ஸோ எப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், பாபர் இல்லையா. ஸோ பாபர் எப்போ இந்தியாவுக்குள்ள வந்தாரு, 1526. எஸ். ஸோ அப்படியே கண்டினியூ ஆகி ஷாஜஹான் வந்து 1658 முடிகிறாங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், இந்த இயர்ஸ்லாம் வருதுல 1526, 1658, இதை வந்து மெமரி பண்ணாதீங்க. இந்த இயர்ஸ்லாம் வந்து அவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, கான்செப்ட்லாம் புரிஞ்சுங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் முகல் எம்பையர் வந்து எந்த டைமில் ஆரம்பிச்சது, 1600 1500 கேட்டா 1500 தானே. ஸோ உங்களுக்கு வந்து அந்த துறையமா தெரியணும், கான்செப்ட்லாம் தெரியும். 1600 இந்த டைம்ல எல்லாம் வந்து ஷாஜஹான் அந்த 1650 கிட்ட வரும்போது ஷாஜஹானே ஆட்சி முடிய போகுது. அந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த ரஃபா மேப் தெரிஞ்சா போதும். ஸோ மெமரி கண்டிப்பாக பண்ணாதீங்க, ஒரு எம்சிக்கு சால்வ் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. நம்மளோட பார்ட் என்னன்னா முகலோட டிக்ளைன் தான் படிக்கிறோம். ஸோ முகல் எம்பையர் வந்து மிடில் ஈஸ்ட்ல அந்த எண்ட்ல படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எம்சிக்கு சால்வ் பண்ணுங்க. இந்த எம்சிக்கு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இயர்லாம் கேட்குறாங்களா செக் பண்ணுங்க. கேட்குறாங்கன்னா எந்த இயர்ல கேட்குறோம் அதை மட்டும் படிச்சுங்க. இப்பயே எல்லாத்தையும் படிக்காதீங்க, எம்சிக்கு சால்வ் பண்ணி பாருங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்க. அப்புறம் யூபிஎஸ்சியோட லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பாருங்க. யாருக்கு அப்புறம் யார் வரா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களா இல்லை இயர் பேஸ் கேட்குறாங்களா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் படிக்கிறீங்க. ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஷாஜஹானோட ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போதான் என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது அடுத்த ராஜா யார், சக்சஷன் டிஸ்பியூட் ஆரம்பிச்சிச்சு. அதாவது அடுத்த ராஜான்னு சொல்றாங்களே, அதுக்கு பேர் வந்து சக்சஷன். ஷாஜஹானுக்கு அப்புறம் யாரு
அந்த டிஸ்பியூட் ஆரம்பிக்குது. ஏன் அப்படி ஆரம்பிக்குதுன்னா, முகல் எம்பையர்ல வந்து எந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாக்கு பிறந்த ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னா அதில் யார் வந்து எல்டஸ்ட் சன் அவர் தான் ராஜா அப்படின்ற பிரின்சிபல்லாம் கிடையாது. யார் திறமைசாலியோ அவங்க ராஜா மாறிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் எல்டஸ்ட் சன் தான் ராஜா ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ப்ரோமோ ஜெனி டர்ன்னு சொல்லுவாங்க. ப்ரோமோ ஜெனி டியூஆர், அதாவது ராஜாக்கு அப்புறம் அடுத்தவங்க பசங்களில் பெரிய ஆள் யாரோ அவங்க தான் அப்படின்ற இந்த பிரின்சிபல் முகல் எம்பையர் ஃபாலோ பண்ணப்படலை. பட் ஒரு பாயிண்ட் கன்ஃபார்ம், அந்த ஃபேமிலி இருக்காங்களே, ராஜாக்களோட ஃபேமிலி இருக்காங்களே, ராயல் ஃபேமிலி சொல்லுவாங்க. ஸோ ராயல் ஃபேமிலியிலேருந்து ஒரு ராஜா தான் வருவாங்களே தவிர அடுத்த ராஜான்றவர் ராஜாவோட பெரிய பையன் அப்படின்ற அவசியம் கிடையாது. ப்ரோமோஜெனிட்டர் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணப்படலை. ஸோ ஷாஜகானுக்கு அப்புறம் அடுத்த ராஜாவை யார் வரலான்னா தாரா ஷிகோ, அடுத்த இவரு ராஜா வரலான்னு யார் ஆசைப்பட்டா? ஷாஜகான் ஆசைப்பட்டார். பட் அவுரங்கசீப் எதுக்கு ஒத்துக்கல. ஸோ அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா தன்னோட பிரதர் தாரா ஷிகோவை காலி பண்ணிடுறாரு, அதாவது சாகடிச்சிடறாரு. சாகடிச்சுட்டு அவுரங்கசீப் ராஜாவை மாறுறாரு. ஸோ ஷாஜகானுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரூலர் யாருன்னா அவுரங்கசீப். எந்த வருஷம்? 1658 அவரோட பீரியட் ஸ்டார்ட் ஆகுது அப் டு 1707. எத்தனை வருஷம் தெரியுது உங்களுக்கு? மினிமம் 50 வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷம் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? மோஸ்ட் பவர்ஃபுல் அர்த்தம். கடைசி 50 வருஷமா அவரை காலி பண்றது யாருமே வரல. ஸோ இது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், அந்த இந்தியா மேப் பார்த்தோம்ல, அக்பர் இது வரைக்கும் பிடிச்சாரா ஃபுல்லா, அதாவது நார்த் இந்தியா பிடிச்சாரா? இந்த அவுரங்கசீப் வந்து என்ன பண்றாருன்னா இந்த இடத்த பிடிக்கிறார். அப் டு தமிழ்நாடு விட்டுருங்க, இது வரைக்கும் வச்சுக்கலாம். சவுத் இந்தியாவையும் சேர்த்து பிடிக்கிற ஒரே ஆள் யாருன்னா அவுரங்கசீப். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவும் அவுரங்கசீப் கண்ட்ரோலுக்கு வருது. அதாவது முகல் எம்பையர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அகைன் சொல்லி பார்க்கலாம், அவுரங்கசீப்போட ஆட்சி எப்போ ஆரம்பிக்குது? 1658 1707 வரைக்குமா. அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல 1670 அடுத்த ஒரு 1690 இந்த ஒரு 20 இயர்ஸ்லேயே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவையும் கேப்சர் பண்ணிட்டார். ஆக்சுவலாக சவுத் இந்தியா சொல்றதை விட, ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கிடையாது, இது வரைக்கும் தானே வருது. அப்போ இந்த பக்கம் என்ன சொல்லலாம்னா டெக்கன் சொல்லலாம், டெக்கன் ரீஜன் சொல்லலாம். ஸோ டெக்கன் ரீஜனையும், அது நார்த் இந்தியா ஆல்ரெடி இருக்கு, டெக்கன் ரீஜனையும் கண்ட்ரோல் பண்ண ஒரு முக்கிய ராஜா இருக்கட்டா அவுரங்கசீப். அப்போ இந்த டெக்கன் ரீஜனை கேப்சர் பண்றதுக்கு இங்க எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் அவர் வந்து காலி பண்ணாரு, அதாவது யாரெல்லாம் டிஃபீட் பண்ணாருன்றதை பார்க்கலாம். டெக்கன் ரீஜன்ல ஒரு 3 முக்கியமான பகுதிகளை கேப்சர் பண்ணார். ஒன்று வந்து மராத்தாஸ். ஸோ மராத்தாஸ் சொல்றோம்ல, இப்போ மகாராஷ்டிரா சொல்றோம்ல, மராத்தா ராஜாக்கள் எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா முகல் எம்பையர் எப்போ வந்து கம்ப்ளீட்டா காலி ஆகுதோ, எப்போ கடைசியா டிக்ளைன் ஆகுதோ, டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் தான் மராத்தாஸ் ஒன் செகண்ட் ஆகுறாங்க, பவர் ஆகுறாங்க. ஸோ அது வரைக்கும் மராத்தாஸ் பகுதி, மகாராஷ்டிரா ஃபுல் பகுதி யாரோட கண்ட்ரோல் இருக்காங்க? முகல் எம்பையர் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் பகுதி வந்து பிஜப்பூர். ஸோ பிஜப்பூர் ராஜாவையும் காலி பண்ணிட்டு பிஜப்பூர் பகுதியும் பிடிச்சிடறாங்க. அடுத்து கோல்கொண்டா பகுதி. இந்த 3 முக்கியமான ராஜாக்களையும் காலி பண்ணி தான் டெக்கன் ரீஜனை கேப்சர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய ராஜா யாரு? அக்பரா. எந்த இடத்த பிடிச்சாரு? ஃபுல்லா பிடிச்சிட்டாரா? எஸ். அடுத்த பெரிய ராஜா யாரு? ஏக்கு அப்புறம் முக்கியமான ராஜா யாரு? அவுரங்கசீப்பா. எஸ். அவர் இந்த இடத்த பிடிச்சிருக்காரு. ஓகேவா? இதுல இந்த பகுதி இருக்குல்ல, இதுதான் என்ன பகுதி? மராத்தாஸ் பகுதி. ஸோ இந்த இடத்த பிடிச்சாங்களா? அடுத்து இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி, இது வந்து பிஜப்பூர். ஓகேவா? அடுத்து இந்த பகுதி இருக்குல்ல, இது வந்து கோல்கொண்டா. இந்த 3 பகுதியும், அந்த டெக்கன் பகுதி முழுக்க முகல் எம்பையர் கண்ட்ரோலுக்கு வருது. யாரோட பீரியட்ல? அவுரங்கசீப். ஸோ ஓரளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கண்ட்ரோலுக்கு வருது. யார் கண்ட்ரோல்? அவுரங்கசீப் கண்ட்ரோலுக்கு. இந்த பாயிண்ட் ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, இந்தியாவோட ஹிஸ்டரியில ஒட்டுமொத்த இந்தியாவையும் கேப்சர் பண்ண ராஜாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிருப்பீங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில. மௌரியன் எம்பையர்ல அசோகா தெரியும்ல? எஸ். ஸோ மௌரியன் எம்பையர்ல அசோகான்ற ஒரு ராஜா தான் ஒட்டுமொத்த இந்தியாவை கேப்சர் பண்ணி ஒரு ரூலை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் முகல் எம்பையர்ல யாரு? அவுரங்கசீப்பா. ஸோ அவர் என்ன பண்றாரு? ஒட்டுமொத்த இந்தியா கண்ட்ரோல் பண்றாரு. அதுக்கப்புறம் அகைன் பிரிட்டிஷ் உள்ள வந்ததுக்கப்புறம் 3வது முறையாக ஒட்டுமொத்த இந்தியாவும் கேப்சர் பண்றாங்களா. இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இப்போ என்ன பண்றாங்க? இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இருக்கு, பட் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட் ஒட்டுமொத்த இந்தியாவும் கண்ட்ரோல் பண்ணுது. எலெக்ஷன் வருது, ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து டிஎம்கே வராங்க, ஒரு ஸ்டேட்ல வந்து வேற கட்சி வராங்க, சில ஸ்டேட்ல பிஜேபி காங்கிரஸ் டிஃப்ரெண்ட் கட்சி வந்து ஒவ்வொரு ஸ்டேட் ஆட்சி பண்ணாலும் ஒட்டுமொத்தமா சில பேர் எங்க இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குல்ல. எஸ். அப்ப ராஜாக்களின் வழியாக ஒட்டுமொத்த இந்தியாவும் ரூல் பண்ணப்பட்டது. கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த டெல்லியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு வித் பீப்பிள் சப்போர்ட். இந்த ஒரு பாயிண்ட் தான் அட்வான்ஸ்ட். ஸோ அகைன் சொல்லுங்க பார்க்கலாம், முகல் எம்பையர்ல எந்த ராஜாக்கள்லாம் முக்கியம்? ஃபர்ஸ்ட் பாபரா. ஸோ அவர் தான் முகல் எம்பையரை ஸ்டார்ட் பண்றாரு. எப்போ? 1526 பேட்டில் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டா. எஸ். அப் டு 1530. இந்த இயர்லாம் முக்கியம் இல்லை, நான் ஜஸ்ட் லைக் சம்மரைஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஹுமாயூனா. எஸ். அதுக்கப்புறம் முக்கியமான யார்? அக்பர். அக்பருக்கு அப்புறம் ஷாஜகானா. எஸ். ஸோ ஷாஜகானுக்கு அப்புறம் தான் டிஸ்பியூட் வருதா. ஸோ ஃபைனலாக யார் ஆயிடுறா? அவுரங்கசீப் வந்து ராஜா ஆயிடுறா. எஸ். 1658 to 1707. எஸ். ஸோ லாங்கஸ்ட் பீரியட். ஸோ அவுரங்கசீப் வந்து இறந்து போனதுக்கப்புறம் 1707 அப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் முகல் எம்பையர்ல அவுரங்கசீப்க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்ட் ரூலர் யாருமே கிடையாது. ஸோ முகல் எம்பையர் என்ன ஆயிட்டு இருக்கு? வீக் ஆயிட்டு இருக்கு ஆஃப்டர் தி டெத் ஆஃப் அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப் 1707 இறந்து போனதுக்கு அப்புறம் இந்தியாவோட ஹிஸ்டரி மாறுது. இது வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியா வந்து ஒரே ஒரு ராஜா கண்ட்ரோல், ஒரு எம்பையர் இருந்துச்சுல. இப்போ மெயின் ராஜா இறந்து போனதுனால எல்லா பகுதியிலும் இருக்க குட்டி ராஜாக்கள் இருப்பாங்களே, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த முகல் எம்பையரை விட்டு வெளியே வந்து தனியா இண்டிபெண்டா ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முகல் எம்பையர் கண்ட்ரோல்ல ஃபர்ஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் அவுரங்கசீப் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க, இப்போ எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு ராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் எந்த நாட்டெல்லாம் பிடிச்சாரோ அந்த எல்லா நாட்டையும் அடுத்த வர ராஜா கண்ட்ரோல் பண்ணணும். அவருக்கு பவர்ஃபுல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? யாரும் மதிக்க மாட்டாங்க, ஃப்ரீ ஆயிடுவாங்க.
ஸோ ஃபுல் இடத்தையும் ஆக்குபை பண்ண முகல் எம்பையர் என்ன ஆயிடுச்சுன்னா டெல்லியை மட்டும் தான் ரூல் பண்ற அளவுக்கு கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சு அவங்களோட எம்பையர். இங்க இருக்கிற மராத்தாஸ் இருக்காங்களா, மராத்தாஸோட பவர் செம ஸ்ட்ராங் ஆகுது. இந்த இடத்துல அவங்களே இண்டிபெண்டா ரூல் ஆரம்பிக்கிறாங்க. பிளஸ் நார்த் இந்தியா நோக்கி என்ன பண்றாங்க, எல்லா இடத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கீழே இருந்து ஒரு எம்பையர் வந்து டுவர்ட்ஸ் நார்த் போயிட்டு நிறைய இடத்த பிடிச்ச ஒரு எம்பையர் மராத்தா எம்பையர். ஸோ முகல் எம்பையர்ல அவுரங்கசீப் இறந்து போனதுக்கு அப்புறம் பவர்ஃபுல் ராஜா இல்லாதனால மராத்தா எம்பையர் என்ன ஆகுது, டெவலப் ஆகிட்டு டுவர்ட்ஸ் நார்த் சைடு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. பிளஸ் இங்க யார் இருப்பா, ஹைதராபாத்ல ஒரு ராஜா இருக்கார். அவர் என்ன பண்றாரு, அவர் முகல் எம்பையரோட வெளியே வந்துட்டு தனி இண்டிபெண்டா உருவாக்குறாரு. அடுத்து உங்களுக்கு தெரியும் மைசூர் ராஜா. ஸோ அவர் தனக்கான ஆட்சியை உருவாக்குறாரு. அடுத்து இங்க இருக்கிற என்ன பகுதி, கர்நாடிக் பகுதி. ஸோ மராத்தாஸ், ஹைதராபாத், இது கர்நாடிக் ரீஜன், அப்புறம் மைசூர் ரீஜன். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த எம்பையர் கண்ட்ரோல் இருந்தது தனித்தனி ஆயிடுச்சா. பிளஸ் இங்க ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும் தானே, அவதுன்னு ஒரு ரீஜன், அவங்களும் இண்டிபெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேப்ல என்ன தெரியுது, மராத்தாவோட எம்பையர் என்ன ஆகுது, வீக் ஆகுதா. மராத்தாவோட எம்பையரோட ரீஜன் எங்க இருக்கு, டெல்லியில மட்டும்தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா கம்மி ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சினரியில தான், அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவும் தனித்தனியா துண்டு துண்டா உரைச்சிருக்காங்களா. இந்த மாதிரி சிச்சுவேஷன் டைம்ல தான் பிரிட்டிஷ் உள்ள வராங்க. உள்ள வந்து ஒவ்வொரு ரீஜனா பிடிக்கிறாங்க. ஸோ அது தனி ஹிஸ்டரி. ஒரு ஃபுல் நாடும் ஒரு ராஜா கிட்ட இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுரங்கசீப் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ராஜா இருந்தாருன்னா மேபி அந்த பிரிட்டிஷ் எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாரம் வந்து நடந்திருக்கலாம். குட்டி குட்டியா பிரிஞ்சதுனால ஈஸியா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு குட்டி குட்டி நாடா போயிட்டு அந்த ராஜா கிட்ட பேசி காலி பண்ணிட்டு இடத்த பிடிக்க ஈஸி ஆயிடுச்சு அவங்களுக்கு. பட் ஆக்சுவலா பார்த்தோன்னா ஒரு எம்பையர் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் முகல் வச்சுக்கலாம். ஒரு பெரிய எம்பையர் வந்து வீக் ஆகிறதுக்கான காரணம் வந்து ஸ்ட்ராங் லீடர் இல்லாத ஒரு காரணம். பட் இது மட்டுமே காரணம் கிடையாது, மற்ற காரணங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் காரணம் இருக்கலாம், அரசியல் காரணங்கள் இருக்கலாம், பொருளாதார காரணங்கள் இருக்கலாம், இல்ல சமூக காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் முன்னோடி எதுனா எக்கனாமிக்கல் ரீசன் தான். சி ஒரு நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேர்ல்டுல எந்த கண்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி, அமெரிக்காவா. ஸோ மிலிட்டரியில் செம ஸ்ட்ராங்கஸ்ட் யார், யூஎஸ் தானே. அப்படி லாஜிக்கலாக வச்சு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் எக்கனாமியில் நம்பர் 1 கண்ட்ரி யார், யூஎஸ். யார்கிட்ட எக்கனாமி அதிகமாக இருக்கோ அவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும், மிலிட்டரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்க தான் பவர்ஃபுல். செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி யார், சைனாவா இப்போ. அண்ட் மிலிட்டரி லெவலில் செம ஸ்ட்ராங்கஸ்ட் யார், சைனா. என்ன பாயிண்ட்ஸ் வரும் புரியுதா உங்களுக்கு. சி எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருந்தாலே உங்ககிட்ட காசு அதிகமாக அர்த்தம். காசு அதிகமாக இருந்துச்சுன்னா டிஃபென்ஸ்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஆயுதங்கள் வாங்க முடியும். அதிகமாக ஆயுதங்கள் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண முடியும். பொலிட்டிக்கலாவும் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்க சொசைட்டி எப்படி இருக்கும், செம ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஸோ முகல் எம்பையர் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபுல் எம்பையரா இருந்துச்சா, ஒரு ஃபுல் கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ண ஒரு எம்பையர் வந்து சுருங்கிடுச்சா, அதாவது டிஸ்இன்டெகிரேட் ஆயிடுச்சா. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையும் இன்டெகிரேஷன் வச்சிருந்த ஒரு எம்பையர் வந்து இடத்த என்ன பண்ணிச்சு, விட்டு கொடுத்துச்சா. இந்த டிஸ்இன்டெகிரேஷன் மெயின் ரீசன் எது, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ராஜா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவுரங்கசீப் யாரும் இல்லை. இது ஒரு காரணம். எல்லாத்தோட முக்கியமான காரணம் வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம். எக்கனாமிக்கலா முகல் எம்பையர்ல ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனை தான் ராஜாக்களை வீக்கா வச்சிருக்கு. அந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ராஜாவை உருவாக்க முடியல முகல் எம்பையர்ல அவுரங்கசீப்க்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முகல் எம்பையர் வந்து இந்தியா ரூல் பண்ணும்போது அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, சேம் லைக் தான் இது இந்தியாவா இது. ஓகே, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பவர்ஃபுல்லா சென்ட்ரல்ல டெல்லியில ஒரு கவர்மெண்ட் இருக்குமா, அது யாரு, ராஜாவா, முகலோட ராஜா, கிங். அவர் ஹெல்ப் பண்றதுக்கு இப்போ சேம் லைக் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களே, எஸ் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ராஜாவும் மினிஸ்டர்ஸ் தான் சென்ட்ரல் லெவல் டெல்லி லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாத்துக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு பேர் என்னது, பவர்ஃபுல் நோபல்ஸா. ஸோ முகல் எம்பையரோட சென்ட்ரல் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டெல்லியில அட்மினிஸ்ட்ரேட் பண்றது யாரு, ராஜா பிளஸ் பவர்ஃபுல் நோபல்ஸா. அதாவது யாரு, முக்கியமா மந்திரிகள் தானே. எஸ், இந்த மந்திரிகளை ராஜா எப்படி சூஸ் பண்றாரு, ஒரு 3 முக்கியமான சோஷியல் குரூப், அதாவது 3 விதமான மக்கள் கிட்ட இருந்து ஆட்களை எடுத்துக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னா டுரானி. மீனிங் புரிஞ்சா, அந்த மேப்ல பார்த்தோம்ல பாபர் எங்கிருந்து வந்தாரு, டர்க்மெனிஸ்தான் தானே. ஸோ டர்க்மெனிஸ்தான் அவங்களோட முகல் எம்பையரோட ஆரம்பமே அங்கே தானே. ஸோ டர்க்மெனிஸ்தான் இருக்கிற தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை என்னவா போடுவாங்க, மினிஸ்டர்ஸா போடுவாங்க. ஸோ அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு. மினிஸ்டர்ஸா யார் இப்போ, நோபல்ஸ். ஸோ துர்க்மெனிஸ்தான்ல இருந்து வராங்களே அவங்களுக்கு பேர் வந்து டுரானிஸ். ஓகேவா. சம்டைம்ஸ் சில பேர் வந்து டுரானின்னு பார்த்தோன்னே டர்க்கி நான் வச்சுப்பாங்க. டர்க்கி கிடையாது, துர்க்மெனிஸ்தான். ஓகேவா. அடுத்த மேப்ல பார்த்த ஞாபகம் இருக்கா, இந்த பாகிஸ்தான் இருந்துச்சு, ஆப்கானிஸ்தான், டர்க்மெனிஸ்தான் பக்கத்தில் கண்ட்ரி இருந்துச்சுல, ஈரான் பார்த்த ஞாபகம் இருக்குல்ல. எஸ். ஸோ துர்க்மெனிஸ்தான் இருக்கல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த முகல் எம்பையர் ஸ்டார்டிங் பாபர்லாம் அங்கே இருந்தாங்க. இவங்க வந்து ஈரான் அந்த கண்ட்ரி கூட மேரேஜ் அலைன்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ முகல் எம்பையர் ஈரான் கூட யாரெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டாங்களோ அந்த ஈரான்ல இருக்கிற சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, நோபல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க யாரு, ஈரானிஸ். ஸோ மோஸ்ட்லி அந்த ராஜா இருப்பாரு. அடுத்த மினிஸ்டர் லெவலில் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஒன்று டுரானிஸ் டர்க்மெனிஸ்தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இல்லை மேரேஜ் பண்ண இடம் ஈரான் இருக்குல்ல, ஈரான்ல இருந்து ஆட்களை போடுவாங்க. 3வது ஹிந்துஸ்தானி, அதாவது இந்தியாவில் எந்த குடும்பத்து கூட அந்த ராஜாக்கள் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்புட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ராஜ்புட்ஸ் கூட வந்து அதிகம் மேரேஜ் பண்ணிட்டாங்க யார், முகல் எம்பையர். அப்போ ராஜ்புட் அந்த குரூப்ல இருந்து ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, மினிஸ்டர் போடுவாங்க. ஸோ முகல் எம்பையர்ல ஹையஸ்ட் பதவினா அந்த மினிஸ்டர் வராங்க, அதான் ஹையஸ்ட் பதவி. ஸோ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல் பவர் வந்து ராஜா கிட்ட இருக்கு. ராஜா கீழே மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர்ஸ் எங்கிருந்து வராங்க, ஒரு 3 விதமான மக்கள் இருந்து ராஜா தான் சூஸ் பண்றாரு. ஒன்று வந்து துரானின்றது டர்க்மெனிஸ்தானா. ஆக்சுவலாக அங்கே இருக்க மக்கள் வந்து முஸ்லீம்ஸுங்க. என்ன முஸ்லிம்ஸ்னா சுன்னி முஸ்லிம்ஸ். ஓகேவா. அடுத்து ஈரான் இருக்காங்களா, ஈரான்ல இருந்து சூஸ் பண்றாங்களா, ஈரான்ல மோஸ்ட்லி இருக்கிறவங்க ஷியா முஸ்லிம்ஸ். ஈரானுக்கு இன்னொரு பேர் வந்து புக்ல பெர்ஷியன் போட்டிருப்பாங்க, பெர்ஷியன் மக்கள். ஓகேவா. ஸோ துரானி, ஈரானி. 3வது யாரு, ஹிந்துஸ்தான். ஸோ ஹிந்துஸ்தான் இந்தியாவில இருந்து 2 வகையான மக்கள் கிட்ட இருந்து சூஸ் பண்ணி மினிஸ்டர் ஆக்குறாங்க. ஒன்று ராஜ்புட்ஸ், அதாவது ஹிந்துஸ், இந்தியாவில் வாடுற
முக்கியமான ஹிந்து குரூப் அங்கேயும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று இந்தியாவில் வாடுற முஸ்லீம் குரூப்ஸ், அவங்க பேர் வந்து சையட் சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறோம்ல சையட்னு சொல்கிறோம்ல, முகமது சையட்னு சொல்லுவாங்களே, அந்த சையட் பிரதர்ஸ். ஸோ இந்த குரூப் ஆஃப் மக்கள் கிட்ட இருந்து தான் மினிஸ்டர்ஸை அவர் என்ன பண்ணுற மினிஸ்டர் போட்டுறாங்க. ஏன்னா முகல் எம்பையர், ஃபார் எக்ஸாம்பிள் அவுரங்கசீப் பொறுத்த வரைக்கும், ராஜா பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் தன்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அதனால கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணியிருக்கோம், பக்கத்து ஊருக்காரங்க மேரேஜ் பண்ணியிருக்கோம், அதனால எப்படி இருப்பாங்க, நமக்கு வந்து லாயலாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் தான் மினிஸ்டர்ஸாக போடுவாங்க. பட் இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்புட் ஃபேமிலி என்ன யோசிப்பாங்க, ராஜா கீழே இருக்கிற முக்கியமான மந்திரி பதவி, ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரியோ இல்லை வந்து சிவிலோ இல்லை ஃபினான்ஸோ, முக்கியமான பதவி எல்லாமே ராஜ்புட்ஸ் தான் கிடைக்கணும். இந்துஸ்தானில் இருக்கிற முஸ்லீம்ஸ் கிடைக்கூடாது, இல்லை ஈரானுக்கு கிடைக்கூடாது, இல்லை துணை கிடைக்கூடாதுன்னு அவங்க என்ன படிப்பாங்க, ராஜா கிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களே சண்டை போட்டுப்பாங்க. அதாவது இந்த மக்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா வந்து மோஸ்ட்லி இவங்களுக்கு மட்டும் தான் நிறைய மினிஸ்ட்ரி பதவி தராரு, நம்ம தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே விருப்பம் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த இந்தியா யார் பார்த்துக்கிறா, ராஜா பார்த்துக்கிறாரா, கிங் பிளஸ் நோபல்ஸா, அந்த 3 குரூப்லேருந்து வருவாங்க, அதாவது மினிஸ்டர்ஸ். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செகண்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை பிரிப்பாங்க, ப்ராவின்சஸாக பிரிப்பாங்க. ப்ராவின்சஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் லெவல் வச்சுக்கலாம், சென்ட்ரல் லெவலில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டாக பிரிப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணுவார், ராஜாவே அப்பாயிண்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேப் பார்த்தோம்ல, ஹைதராபாத்ன்றது ஒரு ப்ராவின்ஸ், அதுக்கு ஒரு கவர்னர் இருப்பாங்க. அது கர்நாடகன்றது ஒரு ப்ராவின்ஸ், அதுக்கு ஒரு கவர்னர் போட்டிருப்பாங்க. மைசூருக்கு ஒரு கவர்னர். அது மாதிரி ஒவ்வொரு ப்ரொவின்சஸ்க்கும், பெங்காலுக்கு ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் பெங்கால்னா அங்கே ஒரு கவர்னர் இருப்பாங்க. ஸோ அந்த கவர்னர் அந்த பகுதியை ஃபுல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பார். இது செகண்ட் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். மூணாவது அந்த ஒரு ப்ராவின்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைதராபாத் வச்சுக்கலாம், ஹைதராபாத் ப்ராவின்ஸ் எடுத்துக்கிட்டா ஒரு கவர்னர் இருக்காரா, இவங்க இங்கே என்ன நடக்கும்னா நிறைய டிவிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஆஃப் வில்லேஜஸ், ஒரு 30 வில்லேஜுக்கு ஒரு ஆள், இல்லை 40 வில்லேஜுக்கு ஒரு ஆள். இந்த குரூப் ஆஃப் வில்லேஜஸ் ஹெட் யாருன்னா ஒரு ஆளை போடுவாங்க. அவங்க பேர் என்னன்னா மன்சப்தார்ஸ், இன்னொரு பேர் வந்து ஜகிர்தார்ஸ். கிட்டத்தட்ட சேம் தான், பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, முகல் எம்பையர் வந்து இந்தியாவை ரூல் பண்ணும்போது இப்போ இருக்கிற மாதிரியே 3 லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஒன்று சென்ட்ரல் லெவல், ஒரு பெரிய ராஜா பிளஸ் மினிஸ்டர் ஒட்டுமொத்த இந்தியா பார்த்துப்பாரு. அப்புறம் ப்ரொவின்ஸ் லெவலில் ஒரு கவர்னர் பார்த்துப்பாரு. அப்புறம் அந்த ஸ்டேட்டுக்குள்ள குரூப் ஆஃப் வில்லேஜஸை மன்சப்தார்ஸ் இல்லை ஜகிர்தார்ஸ் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இந்த 3 லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அந்த மினிஸ்டரும் சரி, கவர்னரும் சரி, ஜகிர்தாரும் சரி, இந்த 3 பேரும் அப்பாயிண்ட் பண்ணுறாரு ராஜா தான். ஸோ அந்த குரூப் பார்த்தோம்ல, 3 லெவல் குரூப், அந்த ஈரானி, துரானி, இந்துஸ்தானி, அவங்க 3 பேரும் இந்த 3 பதவிக்கு தான் சண்டை போட்டுப்பாங்க. மினிஸ்டர் ஆகணும், கவர்னர் ஆகணும், ஜகிதர் ஆகணும், இதுக்கு போட்டி போடுவாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகேவா, அடுத்து போகலாம். ஸோ அவுரங்கசீப் எப்போ இறந்து போறாரு, 1707. ஸோ அவுரங்கசீப்க்கு அப்புறம் அடுத்த ராஜா யாரு, பகதூர் ஷா. ஸோ அவரோட பீரியட் வந்து 1707 இருந்து 1712 தான், ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் தான். அடுத்து 1712 இருந்து 1713, ஜஸ்ட் 1 இயர் ரூல் பண்ண அடுத்த ராஜா ஜஹங்கர் ஷா. அகைன் சொல்றேன், இயர் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா அவுரங்கசீப் வந்து ஒரு 50 இயர்ஸ் ரூல் பண்ணாரா. ஸோ அதுக்கப்புறம் அந்த எந்த ராஜாவும் 10 இயர்ஸ் கூட தரல பாருங்க, ஜஸ்ட் 5 இயர்ஸில் அடுத்து போய் காலி ஆடுறாங்க. அடுத்து ஒரு 1 இயரில். அடுத்து 1713 இருந்து 1719, ஜஸ்ட் அகைன் ஒரு 5 to 6 இயர்ஸ் தான் ஃபருக் ஷியர் ரூல் பண்ணுறாங்க. ஸோ அவுரங்கசீப்க்கு அப்புறம் வர அடுத்த ராஜாக்களோட டைம் லைன் பார்த்தாலே நமக்கு தெரியுது, பகதூர் ஷா, ஜஹங்கர் ஷா, ஃபருக் ஷியர் யாருமே ரொம்ப ரொம்ப லாங்காக ரூல் பண்ணல. ஸோ இவங்களாம் யார், வீக் ரூலர்ஸா, வீக் கிங்ஸா. எஸ். இப்போ இந்த பாயிண்ட் உங்களால் யோசிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அந்த 3 முக்கியமான குரூப் இருக்காங்களே, ஈரானிஸ், துரானிஸ், ஹிந்துஸ்தானிஸில் வந்து ராஜ்புட்ஸ், சையத் பிரதர்ஸா, அந்த முஸ்லிம்ஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து பதவியை பிடிக்கணும் ஆசை இருந்தாலும் ஒரு ராஜா செம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா இவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ராஜா கிட்ட போய் பேச மாட்டாங்களே, அவர் என்ன சொல்றாரோ அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்ல மாட்டாங்க. கரெக்டா, இந்த கிங் இஸ் வெரி பவர்ஃபுல். எக்ஸாம்பிள் அவுரங்கசீப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ஃபருக் ஷியர் வச்சுக்கலாம், 1713 இருந்து 1719. ஸோ சின்ன ஷார்ட் டைம் தான். ஸோ ஃபருக் ஷியர்ன்ற ராஜா வந்து ஒரு வீக்கஸ்ட் எம்பையர் வச்சுக்கலாமா, அவுரங்கசீப் கம்பேர் பண்றதை விட இவர் வீக் தான். கரெக்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன பண்றாருன்னா, ஃபருக் ஷியர் மோஸ்ட் ஆஃப் தி தன்னோட மினிஸ்டர் பதவி, கவர்னர் பதவி எல்லாருமே ஈரானிஸ் துறைச்சிருக்காங்களே, அதாவது இந்தியா விட்டு வெளியே இருக்காங்களே, அந்த பெர்ஷியன் பகுதி, டர்க்மெனிஸ்தான் பகுதி, அந்த பகுதி மக்களுக்கு பவர்ஸை வந்து அதிகமாக ஃபருக் ஷியர் ஷேர் பண்றாரு. அப்போ யாருக்கு பிடிக்காது, ஹிந்துஸ்தானிஸ் இருக்காங்களே, இந்த சையத் பிரதர்ஸ் இருக்காங்களே, சையத் பிரதர்ஸ், இவங்களுக்கு வந்து ஃபருக் ஷியரை பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம், அதிகமான பவர்ஸ் வந்து இவங்களுக்கு தரல, அதாவது இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு தரல. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபருக் ஷியர் வந்து மோஸ்ட் வீக்கஸ்ட் தானே, அப்போ அவரை வந்து காலி பண்ணலாம்ல. ஸோ ஹிந்துஸ்தானி முஸ்லிம்ஸ், சையத் பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஃபருக் ஷியரை கொலை பண்றாங்க, ராஜாவே கொலை பண்றாங்க. ஸோ 1719 வந்து ஃபருக் ஷியரை அசாசினேட் பண்றாங்க. ஸோ ஃபருக் ஷியரை காலி பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ராஜா போடுறாங்க. ஸோ 1719 அடுத்த ராஜா வராரு. அவருக்கு பேர் எல்லாருக்கும் தெரியும், முகமது ஷா. சிம்பிளா ரங்கீலான்னு சொல்லுவாங்க, அவருக்கு இன்னொரு ஷார்ட் நேம். ஸோ முகமது ஷாவை அப்பாயிண்ட் பண்ணது யாரு, சையத் பிரதர்ஸா. எஸ். அப்போ கண்டிப்பா இவங்களை யாருக்கு பிடிக்காது, ஈரானிஸ், துரானிஸ் பிடிக்காதா. ஸோ இவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. முகல் எம்பையரில், அதாவது முகலோட ஃபேமிலியில் ஒரு அடுத்த ராஜா ஆசஃப் ஜஹான் ஒன். ஸோ முகலோட இன்னொரு ஒரு ராஜா, இவரோட தலைமையில் ஒன்றா சேர்ந்து இந்த சையத் பிரதர்ஸ் இருக்காங்களே, இவங்களை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ சையத் பிரதர்ஸோட அந்த சப்போர்ட் இல்லாதனால முகமது ஷாவால் ஆட்சி பண்ண முடியல. இப்போ ஆசஃப் ஜஹான் இருக்கார்ல, இவர் எம்பையராக மாறிடுறார். ஸோ அந்த ஒட்டுமொத்த சுச்சுவேஷன் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எம்பையர் வந்து யாருமே இன்னும் ஸ்ட்ராங்காக எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக யாருமே இல்லை. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம். அதாவது முகல் எம்பையர் டிக்ளேர் ஆனதுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் யாருமே இல்லை. அதுக்கு ப்ரூஃப் இதெல்லாம் மெயின்ஸில் கேட்டாங்கன்னா
இந்த லிஸ்ட்லாம் எழுதிக்கலாம். அடுத்த ரெண்டாவது முக்கியமான காரணம், எப்படி அவுரங்கசீப் செம ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருந்தாரோ அட் த சேம் டைம் அவுரங்கசீப்பே அந்த முகல் எம்பையர் அழிஞ்சு போனதுக்கான இன்னொரு காரணமாகவும் இருக்கார். ஸோ என்ன சொல்கிற புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா வந்து செம ஸ்ட்ராங்காக முகல் எம்பையர் இருந்ததுக்கான காரணம் யார்? அவுரங்கசீப் தானே. த சேம் டைம் ஃபியூச்சரில் அந்த முகல் எம்பையர் வீக் ஆனதுக்கான காரணம் அவுரங்கசீப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சவுத் இந்தியாவை பிடிச்சார்ல, டெக்கன் ரீஜனை. ஒரு ராஜா வந்து தான் கிட்ட இருக்கிற இடத்து பத்தாம இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பகுதி பிடிக்கிறாங்களே, எதுக்காக பிடிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பிரஸ்டீஜா. ஸோ நம்ம எந்த ராஜா அதிகமாக இடத்த பிடிக்கிறாரோ அவருக்கு ஒரு பவர்ஃபுல்ன்ற பேர் கிடைக்குமா, பிரஸ்டீஜ். ரெண்டாவது முக்கியமானது காசு தானே. சரி, இப்போ இந்தியா வச்சுக்கலாம். இப்போ இந்தியா நீங்கள் பாதி இடத்த பிடிச்சிங்கன்னா இந்த பாதி இடத்துல என்ன வரும்? டேக்ஸ் வருமா? ஃபுல் கண்ட்ரியும் பிடிச்சிங்கன்னா டேக்ஸ் அதிகமாக வருமா? ஸோ முகலோட எக்கனாமி என்ன ஆகும்? அதிகமாகுமா? அதாவது டேக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகுமா? இது ஒன்று. சி ஃபார் எக்ஸாம்பிள் இதை இந்தியா வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து முகல் எம்பையர். ஓகேவா? இப்போ இந்த இடத்த முகல் எம்பையர் பிடிக்கிறாங்கன்னா இது ஃபுல்லாக யார் கண்ட்ரோல்? முகல் கண்ட்ரோல் தானே. ஸோ இங்கேருந்து ராஜா நாயிட்டாரு, காலியாயிட்டாரா. அப்போ இதுக்கப்புறம் இங்கே சோல்ஜர்ஸ் இருப்பாங்களே, இந்த எல்லா சோல்ஜர்ஸும் முகல் எம்பையர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு பகுதியை பிடிக்க என்ன அதிகமாகும்னா டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகுது. இது ஒரு ரீசன். அண்ட் ஆல்சோ முகல் எம்பையரோட ஆர்மி இருக்குல்ல, அது அதிகமாகிடும். புரியுதுல? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் வச்சுக்கலாம். ஓகேவா? பிரிட்டிஷ் வந்து வேர்ல்டு வார் 1ல 2ல ஜெயிச்சதுக்கான மெயின் ரீசன் என்ன? இந்த வேர்ல்டு வார்ஸ்ல பிரிட்டிஷ் ஆர்மி மட்டும் ஃபைட் பண்ணல, பிரிட்டிஷ்காக இந்தியன் ஆர்மிஸும் ஃபைட் பண்ணாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுது? இந்த இடத்த பிடிச்சிக்கிச்சு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆர்மிஸும் பிரிட்டிஷ் ஆர்மி அர்த்தம். ஸோ பிரிட்டிஷ் வேர்ல்டு வார்ல ஃபைட் பண்ணும்போது இந்தியன் ஆர்மிஸும் பிரிட்டிஷ்காக சண்டை போட்டாங்க. ஸோ ஆர்மிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லா ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ அளவுக்கு இடத்த பிடிக்க முடியுமோ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ எவ்வளோ இடத்த பிடிக்கிறோமோ அவ்வளோ ஆர்மிஸ் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க படையில் ஆட் ஆகிடுவாங்க. அண்ட் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நேற்று வரைக்கும் உங்களோட படையில வந்து 10 பேர் வச்சுட்டு ஒட்டுமொத்த இந்தியா பிடிச்சிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. 10 பேருக்கு சேலரி தர்றது ரொம்ப ஈஸி. ஒரு 10,000 பேருக்கு சேலரி தர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. பட் ராஜா என்ன யோசிப்பாரு? நேற்று வரைக்கும் நார்த் இந்தியா மட்டும் தான் பிடிச்சிருந்தாங்க. யாரும் யோசிப்பா? அவுரங்கசீப். ஸோ நமக்கு இதுலயே ஓரளவுக்கு டேக்ஸ் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம டெக்கன் பகுதியும் பிடிச்சிட்டா. அங்க ஒரு 3 ராஜாக்கள் இருக்காங்களா, இந்த பிஜப்பூர், கோல்கண்டா. இந்த டெக்கன் ரீஜனையும் பிடிச்சிட்டா இங்க இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க? டேக்ஸ் கட்டுவாங்களே. அப்போ இந்த டேக்ஸ்ல இந்த எக்ஸ்ட்ரா சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம சம்பளம் கொடுத்துடலான்ற ஐடியாவில் தான் என்ன பண்றாங்க ராஜா இந்த இடத்த பிடிச்சாரு. ஸோ இப்போ சொன்ன பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கேட்க போற கொஸ்டின் என்னன்னா, ஒரு ராஜா ஓகேவா இன்னொரு பகுதிக்கு வந்து சண்டை போட போறாரு வச்சுக்கலாம். வாருக்கு போறாருன்னா அந்த வாரில் அவர் ஜெயிச்சிருந்தாலும் கூட ஒரு கண்ட்ரி வாருக்கு போகுதுன்னா கண்டிப்பா வாருக்கு அதிகமான செலவுகள் ஆயிருக்குமா, வார் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். அப்போ இந்த எல்லா செலவுகளையும் அவங்க தைரியமா எதுக்கு பண்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த நாட்டை பிடிக்கிறது வழியாக நமக்கு பயங்கரமான செல்வங்கள் கிடைக்கும். அப்போ அதை யூஸ் பண்ணி நமக்கு கிடைச்ச எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிடும், சரியாயிட்டு தான் பிளான் பண்ணுவாங்க. ஒருவேளை வாரில் தோத்துட்டாங்கன்னா ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இடத்தையும் இழந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? எக்கானமி என்ன ஆகிடும்? கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி ராஜா வந்து ஒரு வாருக்குள்ளே போகும்போது தன்னோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வரும், ரெவன்யூ எவ்வளோ வரும், ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்த பிடிக்கலாமா தான் யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யோசிங்களேன், இந்தியா பக்கத்தில் யார் இருக்கா? பாகிஸ்தான் இருக்காங்களா? இப்போ இந்தியா பாகிஸ்தான் வந்து வார் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாரில் கஷ்டப்பட்டு இந்தியா என்ன பண்ணுது? நிறைய ஆயுதங்கள் அனுப்பி காலி பண்ணுது. கடைசியா நியூக்ளியர் பாம்பு போட்டு அடிச்சு காலி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாகிஸ்தானை இந்தியா பிடிச்சிருச்சு. இது பண்ணலாம் தானே, ஆனால் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒன்று வேர்ல்டு லெவலில் ஒரு பிரச்சனை வரும், அது ஜென்ரல். அது இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, பாகிஸ்தானை போய் இந்தியா பிடிச்சிச்சுன்னா அந்த பகுதி என்ன கிடையாது? டெவலப்டு கண்ட்ரிலாம் கிடையாது. அப்போ நீ தான் போயிட்டு அந்த இடத்த டெவலப்பே பண்ணணும், நிறைய ரோடுக்கு போடணும், இன்னும் டெக்னாலஜி டெவலப் பண்ணணும். அப்போ அதுக்கு நீ அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கிற மக்களோட இன்கம் அதிகமாக இருக்காது, டேக்ஸும் வாங்க முடியாது. அப்போ இந்த இடத்த நீ பிடிச்சது வந்து உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கெயின் கிடையாது, எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ வாரில் ஜெயிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்னாலையும் ஒரு கண்ட்ரி லாஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா என்ன பண்ணிருக்கு? பாகிஸ்தான் மேலே ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டிருக்கா. இப்போ நியூக்ளியர் பாம்பு போட்டுச்சுன்னா அந்த லேண்ட் என்ன ஆகிடும்? அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு எந்த குரோத்துமே இருக்காது. அதை சரி பண்ணணும். ஸோ வாரில் நீங்கள் ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் அப்புறம், பட் வாரில் நீங்கள் பண்ணாலே ஒரு இடத்த பிடிச்சாலே அதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். அப்போ அதையும் தாண்டி ஏன் அமெரிக்கா வந்து சென்ட்ரல் ஏஷியா, இந்த ஈரான், ஈராக் இந்த பகுதி மேலே ஏன் ஆசைப்படுறாங்கன்னா, ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயில் கிடைச்சுன்னா ஒன்றும் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணால. எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் இது கிடைக்காது, அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ எல்லா ராஜாக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிஸ்க் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்த பிடிக்கிறது வழியாக இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அவ்வளோ காசு இன்கம் மறுபடியும் டேக்ஸ் வழியாக அந்த மக்கள் பே பண்ணுவாங்கன்னு முதல்ல யோசிப்பாங்க. அதில் மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவுரங்கசீப் யோசிச்சிருக்கலாம், டெக்கன் போகிறோம், டெக்கனில் ஒரு ராஜாவை காலி பண்ண போகிறோம். இந்த ராஜாவை காலி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் ஆகும். 2 மாதத்துல இந்த இடத்த பிடிச்சலாம் பிளான் பண்ணிருக்கலாம். என்ன இருக்கலாம்? 2 வருஷம் தொடர்ந்து சண்டை போகிற மாதிரி இருக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்குமா? நான் பார்த்தோம்ல, ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவையும் அதாவது டெக்கன் ரீஜனை பிடிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆச்சுல. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து தொடர்ந்து 20 வருஷமா போர்லேயே இருந்துச்சுன்னா எக்கனாமி என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆகுமா? நிறைய செலவாக இருக்குமா? ஸோ பாயிண்ட் என்னன்னா, அவுரங்கசீப் இறந்து போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் லீடர் இல்லை, அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அவுரங்கசீப்போட அந்த எக்ஸ்பான்ஷனரி பாலிசி இருக்குல்ல, டெக்கன் எக்ஸ்பெண்ட் பண்ணார்ல, அதுக்கு அந்த வார் எக்ஸ்பென்ஸுமே அதுக்குமே எக்கனாமி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்கனாமி மணி கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ உங்க கீழே வந்து நிறைய சோல்ஜர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இந்த சோல்ஜர்ஸ்க்கு நீங்க என்ன தரணும்? சேலரிஸ் தரணும். எக்கனாமியே ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா உங்களால எப்படி வந்து ஒரு பெரிய ஆர்மிக்கு சேலரி தர முடியும்? ஓரளவுக்கு புரிஞ்சுல? அகைன் சொல்றேன், எக்ஸாம்பிள் முகல் எம்பையர் வச்சுக்கலாம். ஓகே, இந்தியாவில் ஒரு எம்பையர் இருக்காங்கன்னா, ஒரு ராஜாவோட ஒரு பகுதியை பிடிக்கிறாங்கன்னா அந்த பகுதியில் 2ஆ பிரிச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்கன் பகுதியை பிடிக்கிறது வழியாக முகல் எம்பையருக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும்? ஃபர்ஸ்ட் முக்கியமான எக்ஸ்பெண்டிச்சர்னா ஆர்மி. நான் புதுசாக பிடிச்ச இடத்துக்குள்ள அங்கே இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு
சம்பளம் தரணும். ஸோ அதுக்கு சில காசு போயிடுமா. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் அந்த இடத்துக்கு டெவலப் பண்ணணும். அதாவது ரோடு போடுறது, அப்புறம் வெள்ளு கட்டுறது, அதாவது இரிகேஷன், கடல் கட்டுவாங்களே, அதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். இது எல்லாம் பண்ணாதான் என்ன கிடைக்கும், உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். அதாவது மக்கள் கிட்ட இருந்து அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல, ஸோ விவசாயம், அதாவது நீங்கள் இரிகேஷன்லாம் டெவலப் பண்ணுற, ஸோ விவசாயம் சூப்பராக இருக்கும். இந்த விளைச்சலில் ஒரு 25% 30%, அதாவது 1/3 வச்சுக்கலாமா. எஸ், ஒரு 3/3 ஒரு பங்கு என்ன பண்ணிக்கலாம், டேக்ஸாக அவங்களோட விளைச்சலை வாங்கிக்கலாம். அடுத்து யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க, மக்கள் யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரேட்ல கொஞ்சம் டேக்ஸ் போட்டு காசு வாங்கிக்கலாம். இல்லை ஹேண்டிகிராஃப்ட் சொல்லுவாங்களே, ஏதாவது கைவினை பொருட்கள், ஏதாவது அந்த டாய்ஸ் ஏதாவது உருவாக்குவாங்களே, அந்த மாதிரி பொருட்கள் உருவாக்குனா அதுக்கு டேக்ஸ் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல்ஸ், இல்லை சில்க் சொல்லுவாங்களே, சில்க், இந்த மாதிரி பொருளை உற்பத்தி பண்ணுவோம், அதுக்கு டேக்ஸ் போட்டுக்கலாம். பட் அதிகமான டேக்ஸ் எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் தான். ஸோ இது வழியாக முகல் எம்பையர் என்ன கிடைக்குது, ரெவன்யூ கிடைக்குது. பட் டெக்கன் பகுதியை பிடிச்சதை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரெவன்யூவை விட எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக இருக்கு. ஸோ முகல் எம்பையரோட டிக்ளைனுக்கு முதல் ரீசன் என்னது, ஸ்ட்ராங் பவர்ஃபுல் லீடர் இல்லையா, இது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட் முக்கியமான பாயிண்ட், அவுரங்கசீப்போட எக்ஸ்பான்ஷனரி பாலிசியும் எக்கனாமிக் லாஸை அதிகமாக்குச்சு. அதாவது முகல்ஸோட ஃபினான்ஷியல் ஹெல்த் என்ன ஆகுது, வர்சன் ஆகுது, கஷ்டப்படுது. ஸோ எக்கனாமி வீக் ஆகுறதுனால முகல் எம்பையர்னால எல்லா சோல்ஜர்ஸையும் மெயின்டைன் பண்ண முடியல. சோல்ஜர்ஸையும் மெயின்டைன் பண்ண முடியலன்னா அகைன் உங்களால் உங்களோட இடத்த வந்து தக்க வச்சுக்க முடியாது. இடத்த தக்க வச்சுக்க முடியாதனால தான் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு புது ராஜா ஆயிடுறாங்க, டெவலப் ஆகிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மராத்தா. அண்ட் டெக்கன் ரீஜனில் ஏன் அதிகமான ரெவன்யூ வரல, இந்த பகுதியில் நார்த் இந்தியா மாதிரி அதிகமான ரெயின்ஃபால் கிடையாது, லோ ரெயின்ஃபால். பிளஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியும் அந்த டைம்ல ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதனால டேக்ஸ் கலெக்ஷனும் கம்மியாயிடுச்சு. ஸோ நமக்கே தெரியுது தானே, ஒரு ஆள் வந்து வார்க்கு போனாருன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருந்தாலும் லாஸ் ஆக வாய்ப்பு நமக்கு தெரியுது தானே. அது ஏன் முகல் எம்பையருக்கு தெரியல அப்படின்னு கேட்டால், அந்த டைம்ல அந்த ஹிஸ்டாரிக்கலா அந்த டைம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம யாருக்குமே தெரியாது. கண்ட்ரி எதிர்த்து வார்க்கு போகிற முடிவு ஆயிடுச்சுன்னா அது ஒரு 1 வீக் இருக்கும், 10 டேஸ்ல முடிஞ்சிடும் அப்படின்னு பிளான் பண்ணிருப்போம். அது என்ன ஆகலாம், 10 வருஷம் கண்டினியூ ஆகலாம். ஸோ வாருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பின்வாங்க முடியாதுல்ல, எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும். பின்னாடி வந்துட்டா தோத்துட்டு நடத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காசா வார் வச்சுல, இஸ்ரேல் காசா வார். ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருப்போம், மேபி இந்த வார் வந்து பேப்பர்ல வருது, ஒரு 2 நாள் இருக்குன்னு நினைச்சிருப்போம். பட் 1 மாசம் 2 மாசம் காண்டி போயிட்டே இருக்குல்ல. அண்ட் முகல் எம்பையர் டிக்ளைன் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், இந்தியாவை வந்து முகல்ஸ் ரூல் பண்ணிருக்க அதே டைம்ல சென்ட்ரல் ஏஷியால இருந்து சில ராஜாக்கள் வந்து இந்தியாவை படையெடுத்து வந்தாங்க. வந்து முகல் ரீஜன்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வழியாகவும் வீக்காச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் குஷான்ஸ் உள்ள வந்தாங்க, அப்புறம் நாதிர்ஷா அவரும் வந்து படையெடுத்து வந்தாரு. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அக்ரேஷன் வழியா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் செலவாயிடுச்சு. இந்த எக்ஸ்டர்னல் அக்ரேஷனாலையும் முகல் எம்பையர் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. நாதிர்ஷா வந்து 1739 அந்த டைம்ல வந்து இந்தியா படையெடுத்து வராங்க. அடுத்து அகைன் அகமது ஷா இன்னொரு ஆளு சென்ட்ரல் ஏஷியால இருந்து 1761 ஒரு அடுத்த 30 வருஷத்துக்கு அப்புறம் அகைன்ஸ்ட் படையெடுத்து வராங்க. ஸோ இந்தியாவை வந்து தொடர்ந்து முகல் எம்பையர் ரூல் பண்ணிருக்கும் போது வெளியில இருந்து நிறைய பேர் வரதுனால அதையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு டைம் அதிகமாயிடுச்சு. எக்ஸ்பெண்டிச்சர், எக்கனாமி அதிகம் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாம் தான் முகல் எம்பையர் வீக் ஆனதுக்கான மெயின் ரீசன்ஸ். பட் இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்கு. அதுக்கு நீங்க ஜகீர்தாரி சிஸ்டம் பத்தி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன்.